உங்க பேருமா? சித்ரா மேடம். சித்ரா, எங்கேருந்து வரீங்க? தருமபுரியிலேருந்து வரேங்க மேடம். சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து 2000 ஆச்சு மேடம். நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் கட்டிக்கிறேங்க மேடம். உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மாவுக்கு வந்து நம்ம நினைவுன்றது இல்லை, என்ன பேசணும் எதுன்னு தெரியாது, கொஞ்சம் ஒரு இது மாதிரி நம்ம சுயநலம் மாதிரி. அதனால ஏதாச்சும் அவங்க கூட போனவங்க தப்பு பண்ணது, இவன் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு ஏதோ சொல்லிடுவான்ட்டு எங்கள் அம்மாவுக்கு காசெல்லாம் பணம் கட்டி அவங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து எங்கள் அம்மா துணி துவைக்க போகும்போது கிணத்துல அடிச்சு போட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அப்பா தான் சின்ன வயசுலேருந்து எங்களை வளர்த்தாரு. அம்மா அம்மா உயிரோடு இல்லை, செத்துட்டாங்க மேடம். அப்பயே கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர் இருக்கான், அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா தான் வளர்த்துனாங்க உங்களை? ஆமாம் மேடம். அப்பா வந்து எங்களுக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்காமல் எங்களுக்கோசரம் வளர்த்தாங்க மேடம். அப்படி வளர்த்து சரி வீட்டுக்கார் வந்து எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. பக்கத்து வீட்டில் அவங்க அண்ணா வீடு இருக்கும், அண்ணா வீடு பார்க்குறதுக்கு வருவாங்க. அப்போ வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. அப்போ வந்து அப்பாவுக்குலாம் இவரை பற்றி தெரியாத ஒரே ஊர் இருக்கிறதுனால அப்பயே நிறைய சீட்டுலாம் ஆடுவாங்க மேடம். எனக்கே தெரியாது. அந்த வயசில் வந்து சீட்டு எடுத்துனா சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அப்படின்னு தான் நான் மேடம் நினச்சிட்டேன். சீட்டு ஆடுவார், அப்படியே குடிப்பீங்க, எல்லா பழக்கமும் உண்டு. ஆனால் எனக்குலாம் தெரியாது மேடம். அதனால் அப்பா பொண்ணு கெடுத்தனால எங்கள் பொண்ணு வாழா வெட்டியை கூட நான் வச்சுக்குவேன், இந்த குடிக்காரனுக்குலாம் நான் பொண்ணு தர மாட்டேன். வீடு எங்களுக்கு சொந்த வீடு, எங்கள் வீட்டுக்கிறது எதுவுமே இல்லை, புறம்போக்கு வீடு தான் மேடம். சரி இன்னொரு வீட்டை வந்து குடிச்சிட்டெல்லாம் வந்து கலாட்டா பண்ணி பொண்ணு கேட்டார். அப்பயும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரி கவுண்டர் மூலிமா, ஊர் கவுண்டர் மூலிமா கேட்டார். அப்பயும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சரி எனக்குலாவது பொண்ணு யாருக்கும் கூடாதுன்ட்டு அப்பா அப்பயே செருப்பை கழட்டி அடிச்சுட்டு போயிட்டாரு வீட்டுக்காரு. எனக்கு இருந்தாலே எனக்கு கழுத்து தான் தாலி கட்டும், அப்படி உயிர் பிரச்சனை எனக்கு கழுத்து தான், என் கையில் தான் உயிர் போயிடும், யாரும் அவருக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ சவால் விட்டு போனவர். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் எங்கெங்கே வேலைக்கு போகிறேனோ அங்கெல்லாம் வருவார் மேடம். நான் அவர்கிட்ட பேசவும் மாட்டேன், எதுவுமே பண்ணேன். நானாக வந்து அவர் லவ் பண்ணவும் இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை ஆவாவ ஒரு வருஷம் இதே மாதிரி என்னை கண்டினியூனா நான் எங்கெங்கே வேலைக்கு போகணும் அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க பாரு. ஊருக்காரெல்லாம் 4 பேர் 4 விதமாக என்னை பேசி தப்பாக நினச்சி அந்த அவனுக்கு அவன் குழந்தை இது வயிற்றுல சுமந்துங்குது, கட்டிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லி போய் சொல்லி அப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சுருக்கு படத்துக்கு போயிட்டார். அவர் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கதவை அடித்து அப்பாவை காப்பாற்றினார். அப்போ கூட நான் கட்டிக்கிறதுலன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இவர் வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்திருப்பார். சரி அதே பெரிய பிரச்சனை, ஊரில் பெரிய பிரச்சனை ஆச்சு. இவ்வளோ கெட்ட பேர் வாங்கிக்கினேன், இதுக்கு மேற்படி அவன் வந்தாலும் உனக்கு கட்டிக்க மாட்டான், கெட்ட பேர் வாங்கினவன் நீ அவனா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் கட்டிக்க மாட்டேன் தான் சொன்னேன். சரி அதுக்கப்புறம் இவர் இருந்துக்குன்னு மருந்தெல்லாம் கையில் வாங்கி வச்சுக்கின்னு பாயசம் வாங்கி வச்சுன்னு நீ கட்டிக்கலன்னா நான் குடிச்சு செத்துருவேன், என் சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு எழுதி வச்சு செத்துருவேன் அப்படி சும்மா அதவே மிரட்டி இருந்தார். சரி எல்லாம் சொன்னாங்க, செத்துக்கிட்டு போயிட்டேன்னா உண்மை பழி வச்சுருவாங்க, நீ கட்டி அவனு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி எனக்குலாம் நான் லவ்லாம் பண்ணல மேடம், உண்மையிலே சொல்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் சரி 1 மாதம் அதுக்கப்புறமேட்டு சரி எல்லாம் யோசிச்சு பார்த்தாக்க அப்படி தான் சொல்லுவாங்க நினச்சின்னு சரி கெட்ட பேர் வாங்க அவனாடியே போயிடலாம். அதுக்கப்புறம் செத்தாலே படித்தாலே அப்பா பேர் கெடக்கூடாது, செத்தாலே அங்கேயும் செத்துணும், பொழைச்சாலே அங்கேயும் பொழைக்கணும் அப்படின்னு சரி குடிக்காரன் சீட்டை நல்லா தெரிஞ்சுக்கினே நான் கட்டிக்கினேன். எப்போ திறந்த ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, நம்ம குடிக்காரன் சீட்டாரன் எல்லாம் நம்ம தப்பு பண்ணுறாங்களா தெரிஞ்சு நம்ம கட்டிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம திருந்துவானான்னு ஒரு நம்பிக்கைனால தான் மேடம் கட்டிக்கினேன். அப்பயும் போயிட்டு கல்யாணம் ஆகிடுறேன்னா கூட அப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வந்தார். எவ்வளோ சொல்லிப்பட்டேன் வீட்டில். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது, ₹1 கையில் சம்பாரிச்சு கொடுத்துக்க மாட்டார். என்னோட கஷ்டத்தை தான் நான் வாழ்ந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க ஆச்சு, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்போ கூட ஆம்பளை பசங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு மேடம். பையன் வந்து 9th படிக்கிறான், பொண்ணு வந்து 5th படிக்குது. அப்புறம் வீட்டுக்கு மாமியாருக்குள்ள சண்டை வந்து வேற வச்சுட்டாங்க. பையன் 4 மாதம் வயிற்றுல குழந்தைரு. அப்புறமேட்டு இவர் ஒன்றுமே வாங்கி வந்து பட மாட்டாங்க, வயிற்றுல குழந்தைருக்கு பட்னியாக செத்து என்னால் முடியல மேடம். அப்படியே அழுந்து பார்க்குவேன். ₹1 செலவு பண்ண மாட்டார், ₹1 கொடுக்க மாட்டார். எங்கள் ஊரில் புளி தான் நசுக்கும், குழம்புக்குலாம் போகிறாங்களா மேடம் புளி, அந்த வேலை தான் எங்கள் ஊரில். அதை நசுக்குனா வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதா, அரிசி வாங்குறதா, பருப்பு வாங்குறதா எதுவுமே நேரம் வாங்க முடியாது, வயிற்றுல குழந்தைருக்கு எந்த வேலையும் நான் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது கூட அவர் ₹1 கூட எனக்கு செலவு பண்ண மாட்டார். எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவார். பயங்கரமாக குடிக்கிறார், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு நாளைக்கு குடிப்பார். அவர் குடி தான் வாழ்க்கை. அப்படி இருந்து சரி ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைனாலும் ஒரு வீட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அழிகிற ஊரில் கேள்விப்படுங்க. அந்த அழிகிறவெல்லாம் அடிச்சு குடிச்சிட்டு அப்புறமேட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண. அப்போ கூட எனக்கு காதில் இருக்கிற கம்மலை வச்சு தான் எங்கிட்ட என்னை காப்பாற்றேன். அப்போ கூட செத்துட்டுன்னு தான் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களாம் கூட்டி போய் காப்பாற்றி என் காலுக்கு இருக்கிற கம்மலை வச்சு தான் நான் காப்பாற்றி என்னை கூட்டின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செத்து பாருன்ட்டு பையனை தூக்கின்னு போய் சூசைட் பண்ணிக்கணும்னு போன பின்னாடி சரி அவர் சம்மதிச்சு அவர் கூட்டின்னு போனார் பெங்களூர் கூட்டின்னு. அங்கேயும் போயிட்டு கூட மேடம் அவரும் சமாளிச்சு எனக்கு போட்டதே இல்லை. எங்கள் பையனை வச்சுக்கின்னு நானாக தான் வேலைக்கு போவேன், வீட்டு வேலைக்கு போவேன், 10 பாத்திரம் கழுவேன், சாமான் துவைக்கிறது, சாமான் கழுவு, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி தான் நான் பண்ணேனே தவிர அவர் சமாளிச்சதுன்னு எங்களுக்கு நான் அப்போ கூட ஒரு பதம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து பிள்ளைக்கு கால் செயின், தோடு, கம்மல் எனக்கு அதெல்லாம் எடுத்து போட்டேன். அப்புறமேட்டு ஒரு 4 வருஷம் கேப்பு கழிச்சு எங்கள் பொண்ணு பிறந்தா. அப்போ அப்படிதான் நீங்கள் எதுவுமே செலவு பண்ண ஆரம்பிட்டாங்க மேடம். எல்லாம் என்னோட காசு தான், என்னோட
குடும்ப செலவும் பார்த்துக்குவேன். எனக்கு தேவைப்பட்ட துணிமணி பிள்ளைங்களுக்கு எல்லாமே நானே பார்த்துக்குவேன். அவர் சம்பாதிக்கிறது குடிக்கிறது அவர் செலவு தான். அவர் ₹1 கூட செலவு பண்ண மாட்டார். ஏதாச்சும் வாரத்துக்கு ஒரு வீட்டு 1/2 கிலோ சிக்கன் அப்படி அவர் காசு நான் அதான் எடுத்து கொடுப்பேன். அதெல்லாம் அது கூட இல்லை. ஏன்னா நான் சமாளிக்கிறதுனால அவர் எதுவும் கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் நடக்கும்போது நீங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? நாங்கள் போனதில்லை. அப்பாவை பார்த்தது பார்த்ததில்லை. போவங்க, ஊருக்கு போவங்க, என்ன ஏதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு பையன் பிறந்ததே வந்து பேசுனாங்க. நல்லா இருக்கும்போது பேசுனேன்னா ஏன்னா அவ்வளோதான் மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் சரி வச்சு. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால பேச மாட்டாங்க. அதை இது வரைக்குமே அப்பா எங்க பிள்ளைங்களுக்கோ எனக்கோ இது வரைக்கும் ₹1 செலவுன்னு அவர் எனக்குன்னு பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப கூட அப்பா இருக்காரா? இருக்காங்க மேடம், தம்பி இருக்கு, எல்லாமே இருக்காங்க. ஆனா பேசுறது இல்லை மேடம். அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்க? அவங்க நல்லா, அக்கா வீட்டார் நல்லா இருக்காங்க. அக்கா வீட்டுக்கு ரொம்ப பயங்கரமா குடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப 2 வருஷம் குடிய விட்டுது. இப்ப நல்லா இருக்காங்க. தம்பி இருக்கான், தம்பி படிச்சுட்டு இருக்கா. யாருமே பேசுதில்லை மேடம். எனக்கு இப்படி ஆனது கூட எனக்கு கவலையில கூட படுறதுக்குலாம் பேசாம திரும்ப பாக்குறது இல்லை. உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஊருக்காரெல்லாம் பார்த்தாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு போனாங்க. அவ்வளோ. அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எதுக்கு பண்ணுற நீ அவன் தான் வேணும்னு போனல, எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பக்கத்து நான் அவங்க வீட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. பக்கத்து ஒரே ஊர் தானே. அப்போ கூட வந்து பார்க்க மாட்டாங்க என்ன. அப்புறம் இவரு கேட்டாக்க நீ வந்து கிளம்பினாரு. எப்போ வந்து கேட்டேன், நீ செத்து போயிரு இதே தான் சொல்லுவார். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினார் மேடம். அதுக்கப்புறம் சரி அப்படி இப்படி செய்து அப்பா எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சரி பெங்களூருக்கு போய் நல்லா தான் இருந்தேங்க. அப்புறம் பொண்ணு வந்து ஸ்கூல் சேர்த்துட்டேச்சு மேடம். வீட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் நல்லா இருந்தேன். போய் சொல்லுவேன், நல்லா இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி பக்கத்து வீட்டுக்கு வீட்டுக்காரோட ஓனர் ஒய்ஃபு அவங்க வந்து மேலே விறகு தான் சாப்பாடு செய்வோம் மேடம். நாங்கள் அவர் மேலே சீட் போட்டு வீட்டு மேலே வந்து அவங்க விறகு கை வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கத்தில் ரொம்ப திருடு அந்த பொம்பளை. அவங்க வந்து இவங்க வந்து எடுத்து வச்சுக்கினாங்க. அது காட்டுறதுக்கோசரம் நீ மேலே கூப்பிடுச்சு. 6 மணிக்கு கூப்பிட்டது 9 மணி ஆகியும் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. மேலே வடிச்சு நான் தூங்கி எழுந்து பால் வந்து டீ வச்சு குடிச்சு சாப்பாடு செஞ்சு எல்லாம் நல்லதுகளை செஞ்சு அப்பளம் செஞ்சும் என்னை மேலே வந்து கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. நானும் சொன்னேன் நான் வீட்டு வேலைக்கு போனேன் மேடம். அப்போ வந்து ஒரு 5 நாள் லீவ் விட்டுருந்தாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க. அன்றைக்கி வந்து சீக்கிரமாக நீ வந்து எனக்கு சாமான்லாம் கழுவி கொடுத்தா தான் நான் சமைக்க முடியும், நீ சீக்கிரம் வாசித்துறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வீட்டு வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக வேலை முடிச்சிருந்தேன் மேடம். அப்போ தான் அந்த பொம்பளை வந்து 7 மணிலேருந்து கூப்பிடுனடி, 9 மணி ஆகி வந்து ஒரு 8 பார்த்தடி அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளோ நேரம் கூப்பிட்றேன் அப்படி சொன்னார் வீட்டுக்கார். போவாத, அவ கூப்பிட்றேன்னு போவாத, அவளுக்கு இதே வேலை தான், நீ போவாதன்னு சொன்னார். இவ்வளோ நேரம் ஒரு ஓனர் பொண்டாட்டி ஒரு அண்ணன் பொண்டாட்டி இவ்வளோ நேரம் கூப்பிடல அப்படின்னு ஒரு மரியாதைக்கோசரம் போனேன். அப்பயே சொன்னார், போவாத, எனக்கு சுடு தண்ணி காய வச்சு கொடுக்க சொன்னார். நான் குளிக்கிறேன், எனக்கு சுடு தண்ணி காய வச்சு கொடுத்தேன். இல்லை வீட்டு வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் சீக்கிரம் போகணும், நான் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அவன் பேச்சு கேட்டுன்னு போகிறேன், நான் தண்ணி காய வச்சு கொடுக்க சொன்னேன், கொடுக்க மாட்டேன்ட்டேன், நீ அவன் பேச்சு கேட்டுன்னு போகிறேன்னு சொன்னாங்க. என்னன்னு தான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னேன். போய் சொல்லிட்டு போனேன் மேடம். போயிட்டு சரி ஏணி மலை ஏறினேன். அவங்க சொன்னது விறகுலாம் பார்த்துட்டு சரி உட்காருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏணிப்படி நெட் ஹைட்டாக இருந்துச்சு. சரி இப்படி ஸ்டெப் மாதிரி இருந்தால் அது மேலே உட்காந்துருந்தேன். சப்போஸ் சும்மா ஒரு சப்போர்ட் கொடுத்து உட்காந்தேன். சரி அது இதுக்கு எதிர்க்க அது உட்காந்துச்சு அந்த பொம்பளை. சரி இருடி நானும் வரேன், நான் தானே முன்னே வந்தேன், நீ பின்னாடி தானே வந்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு இறங்குவேன்ச்சு. சரி நானும் வீட்டு வேலைக்கு போகணும், நான் வேகமாக போகணும், சீக்கிரமாக போகணும், நான் போகிறேன் அப்படின்னு. இருடி நானும் வரேன்ட்டு ரொம்ப குள்ளமாக இருக்குது. எதுனா எழுதுனா கூட ஒன்று இழுத்து பிடிச்சி அது அது கொஞ்சம் பேலன்ஸ் பிடிச்சிதான். அது என்ன பண்ணிச்சு, 2 ஏணி கொம்பு இருக்குது இல்லையா, அதை பிடிச்சி இழுத்துச்சு பாரு, கீழே இருக்கிறது மேலே தூக்கிச்சு. ஐயோ தூக்குதுன்னு மாதிரி அப்படியே இழுத்து வேகத்தில் ஸ்பீடாக விட்டுச்சு பாரு, அப்படியே தூக்கி அப்படியே கீழே போட்டுச்சு மேடம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, நிற்க வைக்கிறாங்க. நம்ம உளுந்தா அதிர்ச்சிக்கிட்டு அது மாதிரி நிற்க முடியாது. சரி கொண்டு தண்ணிலாம் கொடுக்குறாங்க, எல்லாம் நினைவு இருக்குது. எங்கே தூக்கிட்டு போனாலும் இங்கே ஆகாது அங்கே ஆகாது இங்கே இப்படியே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அடி கூட மேலே கீழே தவ கூட எங்கேயுமே அடிப்படு. அப்புறம் நம்மளுக்கு தான் எந்த அடியுமே இல்லையே அழுறாங்க, எல்லாம் என்னை பார்த்து அழுறாங்க. எதுக்கு அழுறாங்க, நம்மளுக்கு தான் ஒரு அடியும் இல்லையா அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு கீழே இன்னுமே உணர்ச்சி இல்லை. அப்பயே உணர்ச்சி கட்டாயிடுச்சு. இங்கேருந்து எதுவுமே தெரியாது மேடம். எனக்கு யூரின் போட்டோ மோஷன் போட்டோ எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறமேட்டு சரி தூக்கிட்டு போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டலுமே 4-5 ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் சுற்றிட்டுங்க. இங்கே ஆகாது அங்கே ஆகாது, இங்கே இவ்வளோ டைம் ஆகும், ஆப்ரேஷன் போனால் லேட் ஆகும், 10 நாள் ஆகும், மிஷின் கட்டுச்சு, அப்படி தான் சொன்னாங்க. சரி ரொம்ப வலி தாங்க முடியல, கத்துறேன், எங்கே போட்டாலையும் எத்தனை ஊசி போட்டாலையும் நோவு அடங்க மாட்டேது. உள்ள அடினால தெரியல வலி, அடி தெரியல, வலி ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் கத்துற சரி ஏதாச்சும் ஒன்று ஆயிரன்ட்டு சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பற்றி தூக்கிட்டு போனாங்க. அங்கே போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாக்க மெயின் நரம்பு கட் ஆயிடுச்சு. நடக்கிறது பழையபடிக்கு நடக்க மாட்டாங்க.
ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும், ஆப்ரேஷனுக்கு வந்து 2 லட்சம் ஆகுது, அப்படியே நடக்கிறதுக்கு ஸ்டிக் வச்சுனாலே 6 மாதம் ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஆப்ரேஷனுக்குலாம் ஏற்பாடு பண்ணலாம், ஆள் கொஞ்சம் பணம் போட்டு பண்ணிடலாம் சரி அப்படின்னா இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு அனுப்பிச்சுங்க, வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக வீட்டில் வச்சுருந்தாங்க மேடம். பாதி நேரத்தில் என்ன நினச்சாங்களோ தெரியல, நேராக மெட்ராஸ்க்கு ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஜிஹெச் தூக்கிட்டு வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணுமாது. இவங்க வந்து 3 மாதம் பண்ணாமல் விட்டுட்டாங்க மேடம். ஏன்னா கேட்டாக்க நிறைய பேஷண்ட் உனக்கு முன்னாடி 4-5 மாதம் பேஷண்ட்லாம் இருக்குதுமா, நீ வந்தது எப்படி ஒன்று ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் சரி நாங்கள் எவ்வளோ சொல்லி கூட பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு 2 மாதத்துக்கு மேலே கழிச்சு ஆப்ரேஷன் உனக்கு தேவையில்லை, நீ வீட்டுக்கு போயிடலாம், ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணாலும் உனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சார் 2-3 மாதமாக இங்கே இருந்துங்களே, ஃபஸ்ட்டு சொல்லிங்க கூடாது, இப்போ சொன்னால் எப்படி சார்? கடை வாங்கி நாங்கள் யாரு பார்த்துருந்தாங்க உன்னை 3 மாசம் ஒன்று? 3 வீட்டுக்காரு கூட வீட்டுக்காரு அக்காலாம் அந்த அப்போ வந்தாங்க. அக்கா ஒரு மாதம் பார்த்துக்கிட்டா, வீட்டுக்காரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கினாங்க மேடம். அதுக்கப்புறமேட்டு சரி அவங்க டாக்டர் சொன்னதுமே இவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு, இவ பிழைக்க மாட்டா அவ்வளோதான், மெயின் நேரம் போயிடுச்சு. அங்கேயே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீங்கள் வந்து உனக்கு 2 குழந்தை இருக்கா, இது 3ஆவது குழந்தைய நினச்சிக்கோ, நடக்கலாம் மாட்டாங்க அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டாங்க. சரி எனக்கு அப்போ கொடுக்குறவங்களா என்னங்க, நான் அது நடக்கலைனாலே பரவாயில்ல, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கலாம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட் வந்தாலும் வரலாம், நீ ஆப்ரேஷன் மட்டும் பண்ணாத போவாது அப்படின்னாங்க. சரி 3 மாதம் இருந்து பிரயோஜனம் இல்லாத போயிடுமே அப்படின்ட்டு சரி ஆப்ரேஷனுக்கு சீஃப் டாக்டர் பிடிச்சி அழுந்து சார் எப்படியாச்சும் ஆப்ரேஷன் பண்ணி விட்ருங்க, ஆப்ரேஷன் பண்ணி விட்டா தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும், இவர் ரொம்ப குடிக்கிறாரு, நான் தேக்கின்னு கூட போயிட்டு என் பிள்ளைங்களுக்கு கஞ்சினாச்சு காய்ச்சி ஊற்றுக்கிறேன், இவர் நம்பினாலும் விட மாட்டேன் என் பிள்ளைங்களை சொன்னாலும். அதுக்கப்புறம் சரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவர் பண்ணி வந்து அவங்க வந்து உளுந்தவங்க வந்து 30,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. 30,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அவங்க காசுன்ட்டு 30,000 கொடுத்தாங்க. ஏன்னா இப்போ ஆனால் அவங்க கூப்பிட்டு தான் நான் விழுந்தேன், அதனால் நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்ற ஒரு இதனால 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. என் காசு நான் கொடுத்து வச்சுருந்தேன், என் காசு தான் அங்கே பெங்களூருக்கு போதெல்லாம் என் காசு தான் செலவு பண்ணாங்க. நிறையா அவங்ககிட்டயே கொடுத்து வச்சுருந்தேன் 10,000 ரூபாய்க்கு மேலே, அந்த காசை தான் எங்களுக்கு செலவு பண்ணாங்க. அவங்க காசுன்னு 30,000 தான் கொடுத்துங்கிறாங்க மேடம். அப்புறமேட்டு சரி அந்த 30,000 தான் 3 மாதம் நாங்கள் வந்து அந்த ஜிஹெச்சில் செலவுக்குள்ளே காசு வச்சுருந்து கூட இருக்கிறவங்களுக்கு அட்டெண்டருக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தரணும், சாப்பாடு செலவு எல்லாமே அந்த காசு தான். அப்புறமேட்டு சரி எல்லா காசு செலவு 30,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் தையலுக்கு பிரித்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு 15 நாள் கழித்து வாங்க ட்ரைனிங் கொடுக்கலாம் வீல் சேருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்களும் வரேங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு என்ன சொன்னாங்க, இந்த பேஷண்ட்டை வந்து கட்டில் மேலே தான் போடணும், கீழெல்லாம் போடக்கூடாது, ஆடி இருக்கு, கை காலை ஆடிட்டு இருக்கணும், இல்லைன்னா அப்படியே ஸ்டக் ஆயிரும், பிடிச்சிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. 2 கட்டில் இருந்து நேராக இங்கே கீழே தான் போட்டாங்க மேடம். கீழே போட்டு அடுத்த நாளே ஃபுல்லாக எறும்பு கடிச்சிச்சு. எனக்கு என்ன இங்கேருந்து உணர்ச்சி எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக எறும்பு கடிச்சு, ஃபுல்லாக ஆடு தோல் இருக்காங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக கறி பூரா தின்னுச்சு. உங்க வீட்டுக்காரர் இங்க இருந்தாரு? அவர் இதை இருக்கவே மேடம், ஆப்ரேஷன் பண்ணி வந்து போட்டு தான் சார் மேடம். மண் வீடா? இல்லை மண் வீடே இல்லை சார் எங்க மேடம். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு வீடு இல்லாதனால வீட்டுக்காரர் குடிக்கிறதுனால வீட்டுக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவ்வளோ அடிபட்டுட்டா வீட்டுக்காரனும் குடிக்காரன், இவங்க எப்படி வாடகை கட்டுவாங்கன்ட்டு இருக்கிற வீடு காலி பண்ணிட்டாங்க. நான் அடிபட்டதுமே வாடகை இருந்த வீடு காலி பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ எங்க இருந்த? அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு ஜிஹெச் மேடம் டெலிவரி ஒர்க்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டாங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி. அது வந்து டவுனுக்கு போயிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல். அதனால் பால் அடைஞ்சு போயிட்டு திருடுறவங்களாம் ஜன்னல் கதவுல உடச்சிட்டு வெறும் சவுறு இருந்துச்சு, அதில் போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார்லாம். சரி ஆப்ரேஷன் பண்ணது நேராக அந்த செவத்துல தான் அந்த பால் அடைஞ்ச பிள்ளைகள் தான் இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு 7 ரூம் இருந்துச்சு மேடம். அது சின்ன மாமியார் எங்கள் மாமியார்லாம் இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னாங்க, நாங்கள் இதில் 4 கட்டது சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் யூரிங்க அது இது எடுத்துகிட்டு போய் மூத்திரங்க இதெல்லாம் இடித்து ஊற்றிட்டிங்கன்னா இங்கே நாங்கள் கிட்டத்தா நாங்கள் சாப்பிட்றதா, நீங்கள் தூக்கி அப்படிக்க போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. என்ன கேவலமாக சொல்லிட்டாங்க. எறும்பெல்லாம் மேய்க்கும் போது கத்த மாட்டியா நீ? வலிக்கு தெரியாது மேடம். இங்கேருந்து இப்போ கூட இதுலேருந்து வெட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட கூட எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, யூரின் போட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. மோஷல்ல எங்கள் பொண்ணு தான். யார் பண்ணுவாங்க? எங்கள் பொண்ணு தான் மேடம். அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்போ யார் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்போ எங்கள் பொண்ணு தான் பண்ணிச்சு. 5 வயசு பொண்ணு? 5 வயசு பொண்ணு தான் பண்ணிச்சு. எங்கள் பையன் பண்ணிச்சு மேடம். அவனே சமைச்சிக்குவான், கையெல்லாம் கஞ்சிலாம் ஊற்றிக்குவான், இல்லை கையெல்லாம் வெந்து போயிடுவான், ரொம்ப கஷ்டம். எறும்பெல்லாம் மேய்க்கும் போது கத்த மாட்டியா நீ? வலிக்கு தெரியாது மேடம். இங்கேருந்து இப்போ கூட இதுலேருந்து வெட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டா கூட எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, யூரின் போட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. மோஷல்ல எங்கள் பொண்ணு தான். யார் பண்ணுவாங்க? எங்கள் பொண்ணு தான் மேடம். அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்போ யார் பண்ணாங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்போ எங்கள் பொண்ணு தான் பண்ணிச்சு. 5 வயசு பொண்ணு? 5 வயசு பொண்ணு தான் பண்ணிச்சு. எங்கள் பையன் பண்ணிச்சு மேடம். அவனே சமைச்சிக்குவான், கையெல்லாம் கஞ்சிலாம் ஊற்றிக்குவான், இல்லை கையெல்லாம் வெந்து போயிடுவான், ரொம்ப கஷ்டம். உங்கள் அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாரு சின்னதில்? சின்னதில் வந்து நானும் வேலைக்கு போவேன்,
அந்த வேலைக்கு போகிறவங்க நல்லா பார்த்துக்கிட்டாரு, அவ்வளோதான். எப்படி பார்த்துக்கிட்டாருன்னா சாப்பாடு போடுவார், நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் பேச்சு கேட்காததுனால இப்படியோ இல்லை என் தலையெழுத்து இப்படின்னு தெரியல மேடம். எனக்கு இவரு நம்பி வந்ததுக்கு இந்த தண்டனை என்னன்னு தெரியல. இந்த எறும்பு கடிச்சு தின்னுறது வரை யாரும் பார்க்கலாமா? பார்த்தாலும் யாரும் பண்ணல, அவங்க எதுவுமே பண்ணல. எங்கள் மாமியாருக்கு ஒரு கை கால் வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு கை கால் வராது. மாமனாருக்கு வந்து டிபி காயில் வந்துச்சு. அப்போ அவங்களால நடக்கவே முடியாது. அப்போ பசங்க தான் என்னை பார்த்துக்க, வீட்டுக்கார கொண்டு வந்து விட்டுட்டே விடுது, அவரை கண்டுக்காம அப்படி போயிட்டாரு. ஏதோ பாழடைஞ்ச பங்களால இருந்தேன்னு சொல்றேம்மா. ஆமாம் மேடம். அப்புறமேட்டு சுற்றி இருந்து வீட்டில் எங்களுக்கு விளக்கு இல்லை, ரேஷன் கார்டு பையன் தொலைச்சிட்டான், அரிசி வாங்க முடியாது, பருப்பு வாங்க முடியாது. யாருனா பழைய சாப்பாடு கொடுத்து அதை தான் சாப்பிடுவோங்க. அரிசி ₹1 கூட சாப்பாட்டுக்கு நல்லது கிடக்கு வாங்கி வந்து போட மாட்டார். எப்போ சாவலாம் தான் எதிர்பார்த்தார தவிர எங்களுக்கு நான் நல்லா விட்டுன்னு ஒரு நாள் கூட அவர் நினச்சி பார்த்ததே. இப்போ கூட அதை தான் சொல்லுவார். அப்போ இது உனக்கு எறும்பு தானே கடிச்சி, பாம்பு கடிச்சு சாவலியடி, அந்த எறும்பு கடிச்சதுனால அந்த பாம்பு கடிச்சிருந்தா கூட சேர்த்து போயிருங்க, உன்னில எதுவும் கடிக்கடி அப்படி தான் திட்டிட்டு போனா தர. அதுக்கு ஒரு மெடிசன், ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே வாங்கி கொடுக்கல மேடம். அதுக்கப்புறம் அந்த எறும்பு கடிச்சு புண்ணு வாசனைக்கு அந்த காட்டில் சுற்றி காடு மாதிரி அந்த காட்டில் இருக்கிற எலி பூரா வீட்டில் போது ஃபுல்லாக கடிச்சிருச்சு மேடம். எல்லாம் யூரிக் போகிற இடம் ஃபுல்லாக கடிச்சு எல்லாம் கறியில். அதை எனக்கு அந்த உறுப்பே மாறி போச்சு, அப்படியெல்லாம் கடிச்சு தின்னுச்சு. அப்போ கூட அவர் பார்த்துக்கவே மாட்டார் மேடம். அப்படி நான் செத்து நீ அப்பயே உயிர் தான் நிற்கிற, நீலாம் இருந்து என்ன பிரயோஜனம், நீ என்ன சாதிக்க போற? கோடிக்கணக்கு இருக்கிறவங்களாம் என்னென்னமோ பண்ணி செத்து போறாங்க, நீல இருந்து என்ன சாதிக்க? உனக்கு மானமா இல்லையா உயிரோட இருக்கிறது? எலி வந்தா கத்த மாட்டியாமா நீ? எனக்கு தெரியாது மேடம். எத்தனை எலி வரும்? நிறைய வரும். என்ன இருட்டு விளக்கு இல்லை, சீமனை வாங்கி எங்களால விளக்கு வைக்க முடியாது, காசு இல்லையே, எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவு 100 எலி வருமா? நிறைய மற்ற எப்படி வரனே தெரியாது. இருட்டாச்சுன்னா மற்ற சாயங்காலம் ஆச்சு இருட்டாச்சுன்னா வச்சுட்டு போயிருந்தா ஃபுல்லாக எலி பூரா உங்க உள்ளதான் இருக்கும். எனக்கு உள்ள இருக்கிறதுலாம் தெரியவே தெரியாது. அப்புறமேட்டு வயிற்றுக்கு தொப்புளுக்கு மேலே வந்தால் தான் புருபுருன்னு வந்தால் என்னமோ இருக்குது. அப்போ கையெல்லாம் கடிச்சுப்படும் எலி இருட்டில். அதுக்கப்புறமேட்டு வேலை கையோ கடிக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லாக ரத்தமாக போயிட்டு இருக்கும். நான் கூட என்னவோ மென்சஸ் ஆகிட்டு தான் ரத்தம் போகிறங்களோ என்னவோன்னு பார்த்தாக்க அந்த இடம் பூரா கறிலாம் தொங்கின்னு கிடக்கும். பார்த்தாக்க நான் சொல்லுவேன், அவன் எப்போயாச்சும் 2-3 டைமும் 3 நாள் 4 நாள் வீட்டுக்கே வருவான். யாரு? எங்க வீட்டுக்காரு. எங்க போவேன்னு தெரியாது. எங்க ஜோடி யாருமே சரியில்லை. அவளுக்கு SVC போட்டு கொண்டுடுறான். அவளை இதுக்கு மேலே பொழைக்க மாட்டான். அவளை தான் மெயின் நேரம் போயிடுச்சு, எத்தனை லட்சம் அவனாலே அவளை காப்பாற்ற முடியாது, நீ கடன்பட்டு அவளெல்லாம் எங்கே கூட்டிகிட்டு போவாது அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க மேடம். இல்லைன்னா அவர் பார்த்துனுக்கு வேறு எல்லாம் கூட இருக்கிறவங்கள சொல்லி கொடுத்து SVCக்கு போகிறதுக்குலாம் ஐடியா பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குமே SVC போட்டு கொண்டுடலாம், நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு கொடுக்குறவங்க சொல்லி கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தலாம் கூட்டிகிட்டு போனாங்க SVC போகிறதுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு நான் போக மாட்டேன்ட்டேன். அப்புறமேட்டு சரி அப்போ எனக்கு சொல்லிட்டாங்க கொடுக்குறவங்களே, உங்கள் வீட்டுக்கார SVC போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான், அதில் சாட்சி கையெழுத்து போகிறாங்களா, நீ போவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ நொண்டினாலையும் உன் பிள்ளைங்களுக்கு நீ ஒரு தாயா இரு, அவன் பேச்சுக்கு இன்னும் போவாது, எதுனா சாவடிச்சு போட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களை விற்று கூட குடிச்சு போடுவான், நீ போவாதடி அப்படின்னாங்க. அப்புறமேட்டு நான் ஹாஸ்பிட்டல் நான் இப்படியே சத்தாலும் சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல, அவங்க என்னை சாவடிக்கிறத கூட்டிட்டு வராங்க, நல்லா பண்ணுறதுக்கு அப்படி தான் நான் போவேன். அவங்க எப்படி கூட்டிகிட்டு போவாங்க? உன்னை தூக்கிட்டு போவாங்க? நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சும்மா நான் சொல்லி கூட்டிகிட்டு போகிறது. போயிட்டு ஊசியெல்லாம் போகிறேன். வீல் சேர் இருந்தது அவனுக்கு? அப்பெல்லாம் எதுவுமே இல்லை சார் மேடம். இப்போ தான் 1 வருஷமா தான் வீல் சேர்ன்றது, நான் 1 வருஷமா தான் எனக்கு தெரியும் மேடம். இப்போ இந்த புண்ணெல்லாம் எப்படி ஆறுச்சுமா? அதுக்கப்புறம் மேடம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நகை பூரா தின்னுடும். இன்னைக்கு எந்த நகை பார்த்தோன்னா திரும்ப அடுத்த நாள் பார்த்தா 2 நகை இருக்காது, விரல் இருக்காது, புல்லை கடிச்சு தின்னுடும். புல்லை பார்த்தா அங்கே அப்படியே ரத்தமாக இருக்கும். என்னடா ரத்தம் இப்போ பெட்ஷீட் எடுத்து பார்த்தாக்க ஃபுல்லாக என்னோட கால் ரத்தமாக தான் இருக்கும். அப்போ வருவான் எங்கள் வீட்டுக்காரர், எப்பாச்சும் வருவான், நீ பாரு என்னை உயிராட ஏன் இப்படி எல்லாம் தின்னுதுங்க, என்னை எதுக்கு உயிராட வச்சுங்கடா, சாவடி நீ எல்லாம் உயிரோட என்ன ப்ரோஜனம், நீ செத்து தொலைன்னு அப்படின்னா ஒரு மருந்து கூட நான் எதுக்கு மருந்து வாங்க அப்பனாலே சாவியான் தான் விட்றேன், நீ அப்பயும் உயிரோட தான் இருக்கிற அப்படின்னு ஒரு அப்படியே புண்ணெல்லாம் பிடிச்சி இப்போ மேடம் இதோட 2 காலம் அழுகி போச்சு மேடம். அவள் தான் பள்ளிக்கு முன்னே சொல்லிட்டாங்க, எங்கே மருந்து கேட்டாலையும் எந்த மருந்து புல்லு கலர் மாறி போச்சு, காலுங்களே புல்லு ரோஸ் கலரில் மாறி போச்சு, அழுகி போச்சு, கால் போகிறோம் செப்டிக் ஆகி புண்ணு பூரா நிரம்பவே கடிச்சிச்சு இல்லையா. அதனால 10 வெள்ளுக்கு மேலே புல் இதெல்லாம் இப்போ எலி கடிச்சு மாதிரி தான் மேடம். இது இந்த சைடில் புல்லாக அதுக்கு உள்ள பூரா அண்ணா கடிச்சிருச்சு. இது மேலேனா அப்படி எல்லா ஒவ்வொரு நாளைக்கே கடிச்சிடும். அப்போ கூட ஒரு மருந்து வாங்கி கொடுக்க மாட்டாரு. அவன் எலி பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வந்து வைக்க மாட்டாரு. காட்டி அழுந்தா கூட வீட்டுக்கே வரமாட்டாரு. நீ சாவடி, நீ செத்தா தான் நான் வருவேன், நீ ஒரு பொம்பளையா இருந்தா நான் சாயங்காலம் வரேன், நீ செத்து போயிரு, நான் வரும்போது நீ போனமாதனே நீ பொம்பளை, இல்லை உயிரோட உட்காந்தே வச்சுக்க, நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு போவார். எப்படி மேடம் அதெல்லாம் தாங்கவே முடியாது. பையனை சாப்பாடு சின்ன பையன், அவனுக்கு சாப்பாடும் பண்ண தெரியாது,
மாமியாருக்கு ஒரு கை கால் வராது, அதுக்கு சாப்பாடு பண்ண முடியாது. அப்படியே கஞ்சிலாம் மேலே ஊற்றிக்குவான் மேடம். அப்படியே இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்துருச்சு, அவனுக்கு சாப்பாடு தெரியுது. அதுலேயே செய்வான். பொண்ணு நான் மோஷன் போனால யூரின் போனால் அவத்தை துடைக்குவேன், நான் அதுக்கு துடைக்கிற வேஸ்ட்டு அது எனக்கு துடைச்சி. நான் மென்ச துணியில் கூட என் பொண்ணு என் பையனை துவைச்சிட்டு யாருமே குடும்பம் அக்கா குடின்னு பார்த்தது இல்லை மேடம். எல்லாரும் வந்து அக்கா பார்த்துட்டு தான் போனோம் தவிர ஒரு நாள் தங்கச்சி கூட இருக்கலான்ட்டு ஒரு நாள் கூட வந்து கூட இல்லை. இவனை சாப்பிட்டு இவனை விட்டுனா என் பிள்ளைங்க இல்லைன்னா நான் இந்த திட்டாடி கேட்டீங்க சேர்த்துட்டுக்கோங்க மேடம். எங்கள் பிள்ளைங்க தான் எனக்கு அப்பா அம்மாவா பார்த்தா அவங்க தான் மேடம். இவ்வளோ நாள் நான் உயிர் எடுக்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்க தான் மேடம் காரணம். எனக்கு எல்லாம் கடைசி கொடுத்து எனக்கு பிள்ளைக்கு வைக்கிறது எல்லாம் எங்கள் பையன் தான். எனக்கு 1 கிளீன் பண்ணுறது 2 கிளீன் பண்ணுறது எல்லாம் எங்கள் பொண்ணு தான் மேடம். இப்போ கூட நான் சொல்றேன், எங்கள் பிள்ளைங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி. இவ்வளோ நாள் நான் உயிர் எடுக்கிறதுக்கு அவங்க தான் மேடம் காரணம். அவங்க தான் எனக்கு சாப்பாடு இவ தான் எல்லாமே எனக்கு பண்ணுறது. இவ இல்லைன்னா நான் இல்லை மேடம். இப்போ எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். ஏன்னா பொண்ணு ஒரு ஹாஸ்டலில் பையன் ஒரு ஹாஸ்டலுக்கு எல்லா வேலையும் அவள் செஞ்சுட்டு போகிறதுக்கு ஸ்கூலில் ரெடிக்காக ஸ்கூல் கெட்டுடுது. மேடம் கிட்ட போயிட்டு ஸ்கூலில் டீச்சருக்கு அடி வாங்குறா. எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணணும், ஹாஸ்டல்லையும் எல்லா வேலையும் செய்யணும், அவ ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போகணும். அதனால எனக்கு நானும் சாப்பிட்றதுக்கு ப்ரஷ்ஷு தட்டு. எப்படி ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தீங்க? அதான் அந்த வீடு வந்து இது எலியில செப்டிக் ஆகி கடிச்சிச்சு இல்லையா, அப்போ வந்து காலையில் அழுகி போச்சு. அப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்கோசரம் இவ்வளோ அலையர் கொட்டை வச்சுன்னு நான் படுத்திருந்தேன். அப்போ வந்து ஒரு கணேஷன் ஒரு சாரு அப்பா வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன், அவன் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தான். அக்கா எப்படி இருக்குன்னு கேட்டான். எப்படி தான் இருக்குன்னு. சரி அக்கா கவலைப்படாத, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் மண்ணு கொடுக்கலாம் எப்படி இந்த பொண்ணுலாம் இப்போ சொல்லி அழுந்தேன். கணேஷன் என் காலெல்லாம் அழுகி போச்சு, என் பிள்ளைங்களை நான் செத்துருவேன், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கூட இருக்க மாட்டேன், எங்கள் பிள்ளைங்களை எப்படியாச்சும் ஹாஸ்டலில் செய்திருப்பேன், இந்த குடிக்காரங்கிட்ட மட்டும் என் பிள்ளைங்களை விட்டுறாதுன்னு சொல்லி அழுந்தேன். அக்கா அப்படிலாம் சொல்லாதுக்கா, நம்ம இங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம ஏதோ ஒரு முடிவு கிடைக்குது, ஏதாச்சும் வீடுனா ரெடி பண்ணி கொடுக்கலாம்க்கா. அப்படின்னா இல்லை கணேஷ், எல்லாம் எனக்கு உயிரடியே எலி பூரா தின்னுச்சு, இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேன் கணேஷ், எல்லாம் அழி போச்சு கணேஷ், ஏக்கா அப்படி சொல்லாத, உனக்கோசரம் ஒரு நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்கோசரம் நீ வாக்கா போகலாம். அப்படின்னா சரி அவங்களுக்கு கார் பிடிச்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த காலெல்லாம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் மேடம் கலெக்டர் அம்மா வந்து எங்களுக்கு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த புண்ணுலாம் செப்டிக்கான புண்ணுலாம் ஒரு 4 மாதம் ஆச்சு மேடம். காலை எடுத்துகிட்டு தான் சொன்னாங்க, 2 கால் அழுகி போனதுனால. இது வந்து உணர்ச்சி இருந்தால் சரியாயிடும், உணர்ச்சி இல்லாதனால காலை அழுகி போச்சு, மெடிசன் கொடுத்து பார்க்கலாம், சரியில்லைன்னா காலை எடுத்துலாம் சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் பவர் மெடிசன் கலெக்டர் மூலமாக போனதுனால எல்லாம் பவர் மருந்து போட்டு அப்புறம் காலை கொஞ்சம் சரி பண்ணாங்க. அப்பயே லீக்கு, அப்போ தான் இல்லை எலி கடிச்சு அப்போ லீக் ஸ்டார்ட் ஆகும் தான் மேடம். இன்னுமே அது 4 வருஷம் ஆகுது மேடம், லீக் ஆகிட்டே இருக்குது, அதில் ரத்தமாக வருது. டியூப்பில் வந்து 100% ஒன்றுக்கு வருதுன்னா அது 25% தான் மேடம் டியூப்பில் போகுது, பூரா கீழே தான் போகுது. அந்த யூரிக் ஸ்மெல்க்கு யாரும் எங்கிட்ட பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் நிற்க மாட்டேறாங்க, எங்கிட்ட நாத்தடிக்கு வந்து யாரும் எங்கிட்ட நிற்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, வீடு வாடகை கொடுக்க மாட்டுறாங்க. எந்த வீடு வாடகை கொடுத்தாலும் எங்களுக்கு வாடகை கட்டுற வசதி இல்லை, வீட்டுக்காரரும் சரியில்லை. நான் உட்காந்து என்ன மேடம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், யாருக்கிட்ட நான் போட்டேன். ஒரு பொம்பளை நல்லா இருந்தால் கூட நான் வீட்டு ஒரு 10-10 பிச்சை எடுத்துக்கணும், நான் என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்குவேன். அவனும் 1 ரூபா கொடுக்க மாட்டேனா, நான் நொண்டி உட்காந்துக்குன்னு கூட போகிறவங்க சொந்த வந்து யாருமே பேச மாட்டாங்க. என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறதா என்ன பண்ண, வீடு வாடகை எடுத்தேன், சாப்பாட்டுக்கு வாங்குறதா, ரேஷன் கார்டும் இல்லை, எதை வச்சு என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன். அவனும் விட்டுட்டான், ஒன்றுமே பண்ணுறதில்ல, குடிக்கிறான் வராங்க கட்டி செத்து போயிடுச்சு, இதைத்தான் சொல்கிறேன்னு தவிர. அப்புறம் ஆஸ்பத்திரியிலேருந்து எப்படி ஆசிரமத்துக்கு போனீங்க? அப்புறமேட்டு இந்த புண்ணெல்லாம் சரி பண்ணாங்க, புண்ணெல்லாம் சரி பண்ணி திரும்பி சேலத்துக்கு வந்து பெட்ஸும் இருக்குது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், நீ அங்கே போயிட்டு பாருமா புண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனதுக்கு வந்து யூரின் லீக்கை பற்றி நான் கேட்டேன். சார் இப்படி எலி கடிச்சு எல்லாம் லீக் ஆகுது சார், ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படின்னா. இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி டியூப் எடுத்து வேறு இடத்துல வைக்கணுமா, தான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு கேட்டேன். டியூப் எடுத்து தொப்புளுக்கு வைக்கணுமா, தொப்புளுக்கு வச்சு வந்து செப்டிக் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. செப்டிக் ஆகாமல் தொப்புள் வச்சாக்க எப்படி நம்ம செப்டிக் ஆகும், தண்ணி குடிக்கிறவங்க கீழே சிந்திரும், ஒரு உடம்பு குளிக்கிறவங்க எப்படி அந்த தண்ணி படாமல் பார்த்துக்கணுன்றாங்களே எப்படிக்கிறது அப்படின்ட்டு. சரி இப்படியே கூட செத்து போயிடலாம் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பயந்துக்குது. இது இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களை 10 நாளைக்குலாம் நாங்கள் வந்துட்டு மேடம். அதுக்கப்புறம் திரும்ப பெட் சோறு வந்துருச்சு, திரும்பினா அதே ஒரு மாதம் கூட இல்லை, திரும்ப எல்லாம் பெட் சோறு வந்து பின்னால இவ்வளோ போயிடுச்சு, எலும்பு வரையும் போயிடுச்சு புண்ணுங்கள்லாம். இந்த 2 சைட்லேயும் இந்த 2 சைடில் உட்காரவே முடியாது, ஃபுல்லாக புண்ணு, அப்படியே ஸ்மெல்ல வரும், என்னாடி சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது, யாருமே என்கிட்ட நிச்சு பேச மாட்டாங்க, அவ்வளோ என்னோட நாட்டமே எனக்கு தாங்க முடியாது. பசங்க தான் பண்ணும், நீங்க தான் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவாங்க காலையில், என்ன பண்ணுவேன் அம்மாக்கு? காலையில் தண்ணி எடுத்து வந்து கொடுப்பாங்க துடைக்கிறதுக்கு, சாப்பாடு பண்ணி வந்து கொடுப்பாங்க. சமைக்கிறது யாரு சமைப்பா? எங்கள் அண்ணன்.
அண்ணன் சமைப்பாரா? நீ தான் பண்ணுவியா ராஜா? என்னம்மா வேணும் உனக்கு? எங்க அம்மாவை நல்லா பண்ணணுங்க மேடம். என்னப்பா வேணும்? எங்க அம்மா நல்லா பண்ணணும். எனக்கு இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு, இந்த ஆப்ரேஷன் ஏதாச்சும் கடவுள் மாதிரி நான் உங்ககிட்ட நம்பி வந்துக்கிறேங்க. கடவுள் இருக்காரு, சொல்வதெல்லாம் உண்மை, நேர்கள் இருக்காங்க, கைவிட்டுற மாட்டாங்க. அதான் எனக்கு அந்த ஹாஸ்டல் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிக்கிறியாம்மா? எத்தனாவது? 5வது மேடம். நல்லா படிக்கணும்னா நீங்க 9th. 9th படிக்கிறீங்களா? படிப்பீங்களா நல்லா? சரி, நீங்க வெளியே இருங்க. எனக்கு அந்த ஹாஸ்டல் ரொம்ப கஷ்டமா. அப்புறமேட்டு யார் அனாத ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க? அப்புறமேட்டு இந்த பெட்ஸோருக்கோசரம் சேலத்தில் சேர்ந்துங்க இல்லையா மேடம்? அப்புறமேட்டு சரி சேலத்தில் சேர்ந்து திருவாங்க. யாரு கொண்டு வந்து சேர்த்தாங்க? எங்க அனாத ஆசிரமத்துல? அனாதாசம் அதான் சார், ஒரு ஃபாதர் மூலியமா அங்க வந்தீங்க. இப்போ உங்க அக்கா தம்பி யாருமே வந்து யாருமே இது வரைக்கும் 3 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். 4 அடிபட்டு வந்து 4 வருஷத்துக்கு மேல ஆகுது. அல்ல வந்து அந்த அடிபட்டு புதுசுல தான் மேடம் வந்து பார்த்தாங்களே தவிர அதுக்கு மேல்பட்டு யாருமே வந்து தம்பியை கிட்ட அப்பே அவ எங்கே போய் அவ எனக்கு கணக்கிலே இல்லை, நான் பெக்கவே இல்லை, அவ எனக்கு புள்ளியே இல்லை. அவன் எங்க கூட பிறந்தவனு அப்படிதான் சொல்றான். எங்க பேசில கேட்டா அவன் எங்கே போனா, அவனை கூட்டிட்டு போனா, எப்படி போனா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்களா மேடம். இது வரைக்கும் மனசாட்சி வந்து இப்பமா என்னம்மா வேணும் உனக்கு? என்ன பண்ணோம் நாங்க? எங்களுக்கு மேடம் நான் உங்களை வந்து கடவுளை தான் நினைக்கிறேன் மேடம். நாங்கள் ஒரு மறுவாழ்வை தேடி வந்துங்கிறோங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் எங்களுக்கு ஏதாச்சும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு பண்ணி கொடுங்க மேடம். ஒரு பாத்ரூம் வசதி, ஒரு ரூம் மாதிரி இருந்தால் கூட போதும் மேடம். எங்களுக்கு வேற எதுவும் வேணும். எங்கள் கணவர் கூடியிலேருந்து மீட்டு கொடுங்க மேடம். அவர் குடிக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. கணவர் இப்போ வந்து பார்க்குறாரா? 15 நாளைக்கு ஒரு வீட்டு பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு போவார், அவ்வளோதான். அப்போ இப்படிக்கிறாளேன்ட்டு ஒரு 100-200 கொடுக்க மாட்டாரு. நீங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல இருக்கீங்க, நீங்களும் பொண்ணும். பையன் வந்து வேற ஹாஸ்டல் இருக்காங்க மேடம். அதனால பொண்ணு வந்து ஹாஸ்டல்லையும் வேலை செய்யணும், எனக்கும் செய்யணும், அவளும் செஞ்சுட்டு போகணும். மேடமுக்கு போயிட்டு மேடம் வீட்லயும் வேலை செய்யணும். அவங்க ஏதாச்சும் வேலை செய்யணும், அவங்களும் செய்யணும். இல்லைன்னா அங்கே வந்து ஹாஸ்டலுக்கு சாப்பாடு படுத்தணும், காலையில இருந்து அங்கே கழுவணும், தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேலே 8 மணிக்கு மேலே ஆயிடுது. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரஷ், பேஸ்ட், மூஞ்சிக்கு சோப், சாப்பாடு, அது இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இடமும் ஒரு பாதுகாப்பான இடம் கிடைச்சிருக்குல்ல. இப்ப நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஹாஸ்டல்ல உங்களுக்கு இடம் இருக்குல்ல, அப்படி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை மறந்துடக்கூடாதுமா. சரிங்க மேடம். எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நானே என் பொண்ணோட தனியாக ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். நானே எங்கள் பையன் எங்கள் பொண்ணு 3 பேரும் ஒரு தவிர இருக்குன்னு ஆசைப்படுறேன் மேடம். திடீர்னு செத்து போயிருந்தா கூட என் பிள்ளைங்களோட சாகணும். பையன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொண்ணு ஒருத்தியாளோட செய்யல, பையன் தக்க கூட 2 பேரும் ஹெல்ப்பாக இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. சித்ராவோட அக்கா பேசுறீங்களா? ஆமா மேடம். ராணி? ராணி தான், தங்கச்சி தான் சித்ரா அவங்க அக்கா. ராணி, நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேம்மா. உங்க தங்கச்சி எப்படிமா அப்படி விட்டீங்க? தங்கச்சி மேடம், அது அம்மா வந்து சின்ன வயசுலயே அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்பா கேறாரு, அப்பா வந்து விரவு வெட்டி ஏதோ அப்படி வேலைக்கு வாங்கி அப்படி மோட்டுக்கிட்டு வண்டி பையனை 12வது படிக்க வச்சு ஏதோ படிக்க வைக்கிறாரு. கட்டி கொடுத்துச்சு. அவரே விரும்பி கட்டின்னு போனது. கூடாது, தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்லி அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா. இந்த பொண்ணு இப்ப இடுப்புக்கு கீழே இது வராம இருக்குல்ல, நீங்க பாக்கணும்ல. அது பாக்குறதுக்கு மேடம், அது நாம வந்து கட்டின்னு தனியா வந்துட்டுங்க. நாம வந்து அது பார்த்தாலே அவங்க வீட்டுக்காரன் ஒரு இதா பேசுறாரு, தண்ணி போட்டு. யாரு கூட்டி போய் பாக்குறாங்களோ அவங்களும் கூட்டி போய் வச்சுக்கிட்டுன்னு பேசுறாங்க மேடம். அதனால யாருமே பாக்காது, விட்டுருச்சு கம்முன்னு. இப்படி அநியாயமா விட்டுருக்கீங்கம்மா. எலி கடிச்சு தின்னறது வரை விட்டுருக்கீங்க. ஆம்பா, என்ன நம்மளோட ஆவறது ஒண்ணும் இல்லை. ஏதோ கூட்டி போய் பண்ணலான்னு பார்த்தா யாரு கூட்டி போய் பண்றாங்களோ அவங்களும் கூட்டி போய் வச்சுக்கிட்டு பின்னாடி போய் அவளை கூட்டின்னு வந்து இங்க வச்சாலையும் அது சரின்னு சொல்ல மாட்டாங்க பாக்குறவங்க. அம்மா இருந்தாலே அம்மா கிட்ட ரெடி பண்ணி போய் விடலாம், அம்மாவும் இல்லை அப்பா கிட்ட கொண்டு போய் எப்படி விடறதுன்னு எல்லாம் இப்படி விட்டுட்டாங்க கம்முன்னு. அவரும் புள்ள தண்ணி அடிச்சுன்னா அவரும் எதுவும் கண்டுக்கிறது இல்ல. நீங்க உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? வரங்க சாப்பாடு தண்ணி பண்ணி எடுத்துன்னு முடிஞ்ச அளவுக்கு 150 கொடுத்துட்டு வரங்க மேடம். அவள் தான் மேடம் முடியும், என்ன பண்ண முடியும். இங்க நம்ம வீட்டு கட்டி சாப்பிட மாட்டா, அதுக்கு இது என்ன பண்றது. நீங்க என்ன வேலைமா செய்றீங்க? நாங்க எங்க ஊருக்கு எங்க தாய் மாமாவுக்கு கொடுத்துக்கிறாங்க. இவரும் புள்ள தண்ணி அடி மேடம். 2 புள்ளிங்க நானும் அடிட்டு இருந்துக்குன்னு
பிள்ளைங்கள அங்கே இங்கே ஒளிஞ்சுன்னு தான் மேடம். பிள்ளைங்கள 2 வளர்த்து எல்லாம் 9வது படிக்குது பையன். பொண்ணு 5வது படிக்குது. அவர் இப்பதான் தண்ணி குடிக்கிறத விட்டுட்டு போர் வண்டிக்கு போறாரு. இப்பதான் ஏதோ அவகிட்ட அண்ணங்கன்னா கறி குழம்பு வச்சு சாப்பாடு பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு 150 கொடுத்துட்டு வரோங்க மேடம். அதுக்கு மேல நாங்க இப்ப என்ன பண்ண முடியும் மேடம்? அவ்வளோ நடக்கிற அளவுக்கு பண்ண முடியாது. நன்றிம்மா. இந்த பொண்ணை என்னத்த சொல்லி நம்ம சமாதானம் பண்ணுறது? அந்த பசங்களை பாருங்க. தம்பி பேர் என்னது? எங்க தம்பி பேரு மேடம் ராஜகிருஷ்ணன். ராஜகிருஷ்ணன் சொல்லுங்க மேம். வணக்கம்ப்பா. வணக்கம் சொல்லுங்க மேம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க மேம். சித்ரா இருக்காங்க உங்க அக்கா. ஓகே. ஏன்பா பார்க்காம விட்டுட்டீங்க இப்படி? இல்லைங்க மேம், அது எங்க நிலைமையே ரொம்ப இதா இருக்கு மேம். அதனால. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லைங்க மேம், இன்னும் நான் முடிச்சதே இல்லை. பிஜி கூட பண்ணிட்டு இருக்கேன். பிஜி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா மேம். நீங்க அக்காவை அப்பப்ப வந்து பாக்குறது இல்லையா? இல்லைங்க மேம், பார்த்துருக்கேன். இடையில வந்து நம்ம வந்து போகும்போது நம்ம பார்ட் டைம் போனா மட்டும்தான் மேம் அந்த நம்ம படிக்கிறதுக்கு பணம் ஹேண்ட் பண்ண முடியுது. இல்லைன்னா அது பண்ண முடியுது இல்லை. தம்பி, காலெல்லாம் எலி கடிச்சு அவங்க காலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கு. அதுவரை என்னப்பா பண்ணீங்க? இல்லைங்க மேம், அவன் ஹாஸ்டல் வந்து ஹாஸ்டல் சேர்த்திருக்குன்னு சொன்னாங்க. ஓ, சேர்த்திருக்கேன் சொன்னாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது? ஹாஸ்டல் சேர்த்திருக்கேங்க, நல்லா பாத்துட்டு இருக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஏன்பா, அவங்க நல்லா இருந்தாலாவது நீ திரும்பி பார்க்கலனாலும் பரவாயில்ல. இல்லைங்க மேம், நல்லா இருக்கான்னு தான் இப்போ மாமாலாம் போய் பாத்துட்டு இருந்தேன் மேம். நல்லா இருக்கான்னு சொல்றதுனால தான் மேம் நம்ம எதுவும் நீங்க சொல்ல வந்து பார்க்க மாட்டீங்களா? வந்து பார்க்க மாட்டீங்களா மேம்? நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படுது மேம். அதனால வந்து அப்ப மனசு கஷ்டப்படுறதுன்னு பார்க்காம இருந்துடுவீங்களா? பார்க்கலன்னு கஷ்டப்படுறதுங்க மேம், இல்லைன்னு சொல்லல. பார்த்தோம்னா அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு நம்மளால இது செய்ய முடியல ஒரு இப்ப நீங்க எல்லாமே யாருப்பா செய்வாங்க? 2 பசங்க இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு, இப்படி அனாதையாட்ட விட்டுட்டீங்களே. மேம் புரிஞ்சுக்கங்க, எங்க நிலைமையே அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னப்பா நிலைமை? எலி எறும்பு கடிச்சு படுத்து கிடந்திருக்கா. சரிங்க மேம், அவங்க வந்து ஹாஸ்டல் சேர்த்துக்கிட்டே நல்லா பாத்துருக்கேன்னு போய் மாமா அதெல்லாம் பாத்துட்டு சொல்லிட்டு தான் மேம் நாங்க சரி ஓகே நல்லாதான் இருக்கு நாங்க இருக்கோம் மேம். இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களேப்பா எல்லாரும் சேர்ந்து. அவருக்கு பதில் சொல்ல கூட முடியல நம்ம கேட்டதுக்கு. வந்து பார்த்தா மனசுக்கு வருத்தமா இருக்குமா, அதனால பாக்கலையா. என்ன நியாயம் அது? ஹலோ, வணக்கம் மேடம். நான் கிருஷ்ணகிரில இருந்து ஞானவேலவன் பேசுறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு சித்ராங்கிற பொண்ணு வந்திருக்கா. அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அவங்க மாடிப்படியில இருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு 2 காலும் வராது. வீல் சேர்ல தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு. புருஷனும் சரியா பாத்துக்காம அவர் வந்து அவருக்கு பழக்கத்துக்கு அவர் அடிமை. அதனால இல்லைன்னா நல்ல மனுஷன் போல இருக்கு. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதெல்லாம் அவர் பாத்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. 2 சின்ன பசங்க, ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொண்ணு. அண்ட் வீடு கூட கிடையாது, ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல கொண்டு போய் போட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து எலி எறும்பெல்லாம் கடிச்சு தின்னு அவ்வளவு 100கணக்கான எலி வந்து காலை வந்து கடிச்சு தின்னுமா. அப்படி ரத்தமா ஒழுகுமா, யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபைனலி பக்கத்துல எங்கேயோ யாரோ பார்த்து கலெக்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அப்படி அவங்க அட்மிட் பண்ணி செப்டிக்கான காலெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம்க்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு வீடு. ஏன்னா அவங்க வந்து அவங்க பசங்க தான். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது ஒரு பொண்ணு, 9th படிக்கிறது ஒரு பையன். அவங்கதான் இந்த அம்மாக்கு எல்லாம் செய்றாங்க. மோஷன் போனா யூரின் போனா கூட அவங்களுக்கு தெரியாது, எப்பவுமே லீக் ஆயிட்டு இருக்குமா. அது பூரா பாத்துக்கிறது இந்த பொண்ணுதான், அவங்க பொண்ணுதான். ஹாஸ்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு வீடு வேணும் இருக்கிறதுக்கு, பசங்களோட இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் கேக்குறாங்க. சரிங்கம்மா, அம்மா கிட்ட ஒரு தகவல் சொல்றேம்மா. நான் கிருஷ்ணகிரியில இருக்கேன். நான் முதல்ல தருமபுரியில தான் இருந்தேன், இப்ப கிருஷ்ணகிரியில இருக்கேன். சரி.
இந்த கிருஷ்ணகிரியில அவங்களுக்கு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு அவங்க தங்கறதுக்கு உண்டான வீட்டும் ரெடி பண்ணி கொடுக்கறது என்னால கிருஷ்ணகிரியில முடியுமா? அது நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அவங்க கிருஷ்ணகிரிக்கு வரதுக்கு தயாரா இருக்காங்க. சரிங்கம்மா, பரவாயில்லம்மா. நான் என்னால அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இப்ப அவங்க தத்த அளவுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நான் பண்ணி தரேம்மா. நீங்க உங்களுக்கு எப்படி இது பண்ண முடியறது? நீங்க ஏதாவது நான் இப்ப ஒரு முருகன் கோயிலினுடைய தர்மகர்த்தாவா இருக்கேன். ஓகே ஓகே. ஆமாங்கம்மா. நான் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அணுகி கூட அந்த பசங்களுக்கு உண்டான கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்கூல் போறது வர்றது உண்டு பள்ளி கிருஷ்ணகிரியில அதிகமா இருக்குமா. சரி சரி சரி. இவங்களுக்கு நான் உண்டான ஹெல்ப் வந்து மாவட்ட நிர்வாகத்திலயும் மற்ற நிறைய இந்த தொண்டு நிறுவனங்கள் இங்க இருக்காங்கம்மா கிருஷ்ணகிரியில. சரி சரி. நாங்க அவங்கள அணுகி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்கம்மா. அது அந்த மாதிரி போன ஆசிரியர் மட்டும் ஒரு 10-15 பசங்களுக்கு நிறைய செஞ்சிருக்குங்க. சரிங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க தங்கறதுக்கு, அது போக அவங்க உணவு வகைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட நான் ஏற்பாடு பண்ணி தரேம்மா. அவங்க வந்து ஆபரேஷன் கூட பண்ணறதுக்கு முடியுமா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து நம்ம நேர்கள் வந்து நிச்சயமா முன் வருவாங்க. அவங்களுக்கு என்ன உதவி வந்தாலும் நாங்க உங்களோட தொடர்பு கொள்றோம். நிச்சயமா செஞ்சு தரேங்கம்மா. அதுல எந்த விதமான அவங்க பசங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி தரேங்கம்மா. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாங்கம்மா. அந்த பொண்ணு உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. சித்ரா உங்கள்ட்ட பேசுறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நீங்க எந்த ஊருமா? நாங்க தர்மபுரி சார். தர்மபுரில இருந்து வந்துக்கிறேங்க சார். எந்த ஊர்? தர்மபுரியில எந்த இடம்? தர்மபுரியில சந்தைப்பேட்டை சார். தெரியுமா? தெரியும். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு நான் கிருஷ்ணகிரியில என்ன ஹெல்ப் வேணுமோ அதை நாங்க செஞ்சு தரேங்கம்மா. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பசங்க வந்து நல்ல உங்களுக்கு விரும்பிய ஸ்கூல்ல நான் சேர்த்து விட்டு அவங்களுக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு நானாச்சு அவங்களுக்கு தேவையான வசதி உங்களுக்கு தேவையானதும் அவங்க அந்த ஜி தமிழ் மூலியமா அவங்களுடைய மூலியமா உங்களுக்கு கிடைச்ச இது ரொம்ப மகிழ்ச்சிமா. சரிங்களா சார்? ரொம்ப நன்றி சார். ரொம்ப 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 நன்றி. வேண்டாமா, நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு தரேன். தைரியமா வாங்க. கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா அவங்களோட நேரோடு வந்துருங்க. நான் என்னுடைய தொடர்பு நம்பர் கொடுத்துட்றேன். சரிங்க சார். உங்களுக்கு இங்க கிருஷ்ணகிரியில உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் டிடி கிட்ட சார் ஹெல்த் டிடி சார் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா. கண்டிப்பா சார். நாங்க ஏதோ பேசி முடிச்சுட்டு விட்டுறது இல்லம்மா. உங்க கூட இருந்து நான் உங்களோட ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன். தைரியமா வாங்க. கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட பேசுறதுல நன்றிம்மா. நன்றிம்மா சார். வணக்கம்மா. சொல்லுங்க. நாங்க 3 எங்க பசங்க நானு எங்க பிள்ளைங்க 2 பேரும் நாங்க 3 பேரும் உயிரோட இருக்குன்னா நீங்க ஏதாச்சும் நிச்சயமாமா. நிச்சயமா உங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி அந்த வார்த்தையை அந்த நெகட்டிவ் வார்த்தையை விட்டுருமா. பாசிட்டிவா இருங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேங்க. உங்களுடைய பசங்க கல்விக்கு நானாச்சுமா. என்னுடைய பையனும் ஒருத்தன் 9வது படிக்கிறாமா. சரிங்க சார். ஆமா. அதனால உங்க பையன் வேற என் பையன் வேற இல்ல. உங்க பையன் படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலையும் நான் செஞ்சு முடிஞ்ச அளவு நான் மற்றவங்க உதவி நாடுறேன். இல்லாவிட்டால் நானே செஞ்சு தரேன்மா. சரிங்க சார். உங்ககிட்ட நான் மறு உதவி கேட்டு வந்துங்க சார். மறுவாழ்வு கேட்டு வந்துங்க சார். எங்க பிள்ளைங்க நிச்சயமா செய்யறேம்மா. கடவுளா நிச்சயமா செய்யறேன். சரிங்க சார். இதுக்கு மேல நீங்க பேச தேவையில்ல. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். இவ்வளவு பேசினாதான் செய்வேன்னு இல்லம்மா. உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. நீங்க தருமபுரியில ஏற்கனவே குடியிருந்தவங்க தான். உங்களுக்கு நான் செஞ்சு தரதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் செஞ்சு தரேம்மா. வாங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த மாதிரி லட்சக்கணக்கான நேர்களால தான் சொல்வதெல்லாம் உண்மை ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க நன்றியை நான் இங்க தெரியப்படுத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதுல இன்னொரு கேரக்டர் இருக்கார் இல்லையா, இவங்க ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பொண்ணை அப்படி விட்டுட்டு போயிட்டாரே, அவரை நீங்க பார்க்க வேண்டாமா? அவரை நான் உள்ள கூப்பிடுறேன். நாத்தத்துக்கு யாரும் பேச மாட்டாங்க, யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டோ கூட கேட்டா நாத்தடிக்கணும் வர மாட்டாங்க. ஒரு கார் கேட்டா கூட யூரின் நாத்தடிக்கு வர மாட்டாங்க. எல்லாமே இந்த யூரின் உங்கள்ட்ட நான் என்ன சார் பேசுறது? நாங்க இவங்களை வாழ வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க அவங்க எப்ப சாவாங்கன்னு காத்துட்டு இருந்திருக்கீங்க. அப்படி நினைச்சா 4 வருஷமா நான் உங்களை கஷ்டப்பட்டு பார்த்துதான் எலி கடிக்க விட்டீங்களா? எலி கடிச்சது எப்படின்னு எனக்கு தெரியல மேடம். தாலி எதுக்கு அறுத்துட்டு போனீங்க?
தாலி நான் இருக்கலாம். தாலி எடுத்து போய் குடிச்சிட்டுல. ம், வணக்கங்க. உங்கள்ட்ட நான் என்ன பேசுறது? கிளம்புங்க. நல்லா குடிக்கிறாங்க மேடம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். எவ்வளவோ பேர் இந்த இடத்துல உட்காத்தி வச்சு நான் பேசியிருக்கேன். ஒரு ஹோப் இருந்தது. ஆனா உங்கள்ட்ட நான் என்ன பேசுறது? அதுக்கு பொண்டாட்டி பொண்ணுன்றதுல குடிதான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அவன் நல்லா இருப்பா, பசங்க நல்லா இருக்கும். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நேர்களே, இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது. வேலவன் ஒரு நேர் வந்து நமக்கு கை கொடுத்துருக்காரு. அவரை மாதிரி நீங்க பல பேர் முன் வருவீங்கன்னு நாங்க நம்புறோம். உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்காமா? ஆமா மேடம். அங்க சொல்லு. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிட்டு சார், ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்றேங்க சார். எனக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆப்ரேஷன் எனக்கு உயிர் போகிற நிலைமையும் இருக்குது சார். நாங்கள் சிஎம்சியில் கேட்டதுக்கு 1 லட்ச ரூபாய் இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். எங்களுக்கு முதலமைச்சர் காப்பி திட்டமோ ரேஷன் கடை எதுவுமே கிடையாது சார். 5-6 வருஷம் நாங்கள் போகிறோமாக்குள்ள இந்த வீட்டு வாசல் எதுவுமே இல்லை. நாங்கள் எத்தனை டைம் மனு கொடுத்துக்கு சார். எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் யாரும் பண்ணல சார். ஒரு வீட்டுக்கு 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு ட்ரை பண்ணுங்க சார். யாரும் எங்களுக்கு எந்த ஒரு நான் இது ஒரு நம்பிக்கையோட இந்த எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையோட, எங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பா, எங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துங்க. நாங்கள் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறேங்க சார். எங்களுக்கு எல்லாரும் உதவி பண்ணுங்க சார். எங்கள் குழந்தைங்களுக்கு என்னோட ஆப்ரேஷனுக்கு எங்களுக்கு இருக்க ஒரு இடமும் கொடுங்க சார். தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டு உங்களை பார்த்துக்க எல்லாரும் காலில் கூட விடுறேன் சார். எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார். என் குழந்தைக்கு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த லீக் பிடிச்சிருந்து விடுதலை பெற்று கொடுத்தீங்கன்னா நான் ஏதாச்சும் வீல் சேரில் போயிட்டாச்சும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கஞ்சியை காய்ச்சி நாங்கள் ஊற்றி எங்கள் பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுக்குவேன் சார். வளர்த்துக்குவேன் சார். ப்ளீஸ் சார், எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க சார். எங்கள் குழந்தைங்களுக்கு அது எங்களுக்கு ஆசை வேணாம் சார். எங்கள் குழந்தைங்களுக்கு ஆசைன்னா நான் ஒரு 4 வருஷத்துலேயே உயிரோடு இருக்கணும் சார். எங்கள் பொண்ணு வயசுக்கு ஒரு பொண்ணு அவருக்கு அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். எனக்கு இந்த டியூப் வந்து விடுதலை பெற்றுக்கு ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டையும் வந்து டியூப் வழியில் ஒவ்வொரு நாளும் 100 கிராம் கறிக்கு மேலே இந்த டியூப் வழியே வருது சார். அது எந்த உறுப்புலேருந்து வருது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல சார். யூரின் பிடிச்சி நனைஞ்சு யூரின் நான் தடிச்சு யாரும் என்கிட்ட பேச மாட்டேறாங்க சார். யாரும் என்கிட்ட உட்கார மாட்டேன்றாங்க. ஒரு ஆயா என்னோட புண்ணு ஆற வைக்க முடியல சார். நல்லா இருக்கிறதுல புண்ணு ஆறீங்கன்னா இப்படி இருந்துக்கணும் ஒரு உணர்ச்சி இல்லாமல் நான் எந்த மருந்து வாங்கி எந்த காசுக்கு எந்த மருந்து வாங்கி நான் போட்டுட்டு சார். எப்படியாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணி. ஏழைகளோட குரலுக்கு கடவுள் ஓடி வருவாரு சொல்லுவாங்க. கடவுள் எல்லாம் நேரம் வரமாட்டாருங்க. மனுஷ ரூபத்துல, உங்க ரூபத்துல கடவுள் இங்க வருவாருன்னு நாங்க நம்புறோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.